சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருந்த திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் எடுத்திருந்தார். மேலும் அனிருத் மியூசிக் பண்ணியிருந்தார். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணாங்க. இந்தியன் 2 படத்தோட தோல்வியை தொடர்ந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வேட்டையன் படத்துக்கு ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வேட்டையன் படமாச்சு கை கொடுக்குமான்னு சொல்லிட்டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் கை கொடுத்தது. கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்தது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு. இதனால் அடுத்து விடாமுயற்சி படத்துடைய ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லைக்கா டீம். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ணாத்த, தர்பார் போன்ற தோல்வி படங்களால் ரொம்பவே துவண்டு போயிருந்தார். அதை தொடர்ந்து தான் ஜெயிலர் படம் அவருடைய கெரியரில் பெஸ்ட்டான படமாக வந்தது. கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன்ஸை கொடுத்துருந்தது. சன் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணாங்க. நெல்சன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தார். அதாவது பீஸ்ட் படத்தோட தோல்வியால் நெல்சன் மீது நம்பிக்கை வைக்காத ப்ரொடக்ஷன்ஸ் எப்படியாச்சும் நெல்சனை தூக்கிட்டு வேற ஒரு டைரக்டரை போட பிளான் பண்ணாங்க. ஆனால் ரஜினிகாந்த் தான் நெல்சனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம், அவர் பண்ணட்டும், கண்டிப்பாக கெரியர் பெஸ்ட்டாக கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அனைத்து விநியோகஸ்தருக்கும் ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்குமே லாபம் ஈட்டி தந்த படம்னா அது ஜெயிலர் படம். இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதாவது ஏஆர் முருகதாஸ் தர்பார் என்ற படத்தை ரஜினிகாந்தை வச்சு எடுத்தார். இதனால் மிக பெரும் தோல்வி படம் தர்பார் என்று சொல்லப்படுது. ஆனாலும் வசூல் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டி தந்த படம் என்று சொல்லப்படுது. எப்படி பார்த்தாலும் மக்கள் மனசில் இடம் பிடிக்காத படம் தர்பாரும் அண்ணாத்தையும். அண்ணாத்தையோட டைரக்டரான சிறுத்தை சிவா கங்குவா படம் எடுத்து மீண்டும் அவர் ஒரு மொக்க அப்படின்றத நிரூபிச்சிட்டாராம். அதனால் இனி அவருடைய இயக்கத்தில் யாருமே நடிக்க மாட்டாங்க, ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா அவர் ரஜினியை காலி பண்ணார், இப்போ சூர்யாவையும் காலி பண்ணிட்டாரு. அஜித்தை விவேகம் படத்தின் மூலமாக காலி பண்ணார். அதைத் தொடர்ந்து ஏஆர் முருகதாஸ் தர்பார் என்ற படத்தை எடுத்து ரஜினியை காலி பண்ணார். இதனால் ரஜினியோடைய கெரியரே ஆட்டம் கண்டு போச்சு. இப்போ மீண்டும் பார்த்திங்கன்னா ஏஆர் முருகதாஸுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாராம் நம்ம ரஜினிகாந்த். ஏன்னா ஏஆர் முருகதாஸ் இப்போ சிக்கந்தர் அப்படின்ற படத்தை நம்ம சல்மான் கானை வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் தமிழில் சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு மிக பெரும் படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. இதன் மூலமாக தான் யார் என்பதை மீண்டும் நிரூபிக்க போகிறாரு ஏஆர் முருகதாஸ். ஒரு காலத்தில் ஏஆர் முருகதாஸ் படம்னா அது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஏஎன்பி சென்டரில் பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சு நொறுக்கும். மேலும் ஏஆர் முருகதாஸ் ஒரு மோஸ்ட் வாண்டட் டைரக்டராக இருந்தார். அப்படி தான் அவர் எடுத்த துப்பாக்கி, கத்தி, கஜினி, ரமணா போன்ற படங்கள் இருந்தது. அதை தொடர்ந்து எடுத்த தர்பார் படம் ஃப்ளாப் ஆனதுனால என்ன தான் ஒரு நல்ல கதையை எடுத்துகிட்டு போய் ஹீரோஸ் மத்தியில் சேர்த்தாலும் அவங்க எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து மீண்டும் இப்போ சிவகார்த்திகேயன் மற்றும் சல்மான் கானை வச்சு எடுத்துகிட்டு இருக்காரு. மீண்டும் சூர்யாவை வச்சு கஜினி 2 எடுக்க பிளான் பண்ணியிருக்காரு. இப்போ அதை தொடர்ந்து தான் ரஜினியோட ஒரு கதை சொல்லியிருக்காராம். அந்த கதை ரஜினிக்கும் பிடிச்சு போயிருக்கு. இது வித்தியாசமாக இருக்கும், கதைக்கு ஓரியன்டான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் என்று சொல்லப்படுது. ஆனாலும் மக்கள் கொஞ்சம் கலக்கத்தில் தான் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.